ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசைக்கு அன்புடன் அழைக்கிறேன். நாம் அனைவரும் விக்ரமாதித்யன் பற்றியும் வேதாளத்தை பற்றியும் சிறிது அறிந்திருப்போம். ஆனால் வேதாளத்தை பற்றி முழு வரலாறு நாம் அனைவரும் அறிந்திருக்க மாட்டோம். இன்று நாம் அதை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள். உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் தான். புட்பதத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது. அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை தைத்து கொடுக்க வேண்டும் என்று. இன்றைக்கு இந்த பொருட்களை தானம் செய்தால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுமாம். புட்பதத்தன் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான். அங்கு சென்று ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு ஈசனை வணங்கிய நேரத்தை கழித்து விட்டான். ஈசனிடம் விடை பெற்று கொண்டு அவன் திரும்பிய போது இருள் சூழ்ந்துவிட்டது. பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்து விட்டது ஞாபகம் வந்தது. இருட்டிவிட்டதால் கைலாயத்தின் வாசலிலேயே படுக்க முடிவெடுத்தான். அன்று இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்துவிட்டது. மறுநாள் ஈசனிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற புட்பதத்தன் நேற்று இரவு தான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் கூறினான். தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதால் கோபமுற்றார் சிவபெருமான். இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் அதனை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார். சனி பகவானின் அருளை பெற சொல்ல வேண்டிய சனி மந்திரங்கள். சிவனின் சாபத்தோடு கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான். அவன் மனைவி பலமுறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புட்பதன் ஒரு நாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான். இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது. தன் பேச்சை மதிக்காத புட்பதனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்க மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும், ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்து கொண்டே இருப்பாய் என்றும் சாபமளித்தார். சிவபெருமானின் சாபத்தின் விளைவு வேதாளத்தை என்ன பாடுபட செய்தது என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். இந்த அலைவரிசையை பகிரவும் பதிவு செய்யவும் மறந்திடாதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். இதனுடைய தொடரை நீங்கள் காணலாம்.